நன்றி நன்றி நன்றி, ஒரு பெரிய நன்றி மக்களே. ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாயிரம் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுடைய பவித்ரா அவ்வளோ அழகாக சூப்பராக வந்துட்டு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு இதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு ரிக்வஸ்ட் வீடியோ கொடுத்துருந்தாங்க. அதை தான் வந்துட்டு பவித்ரா வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வெளியே வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோன்னு போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோக்கு வந்து இப்போ ஒரு நன்றி சொல்கிறாங்க. என்ன வீடியோ அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறேன், எனக்கு வந்துட்டு உங்களுடைய அன்பை வந்து கொடுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பவித்ராவுக்கு மட்டும்தான் சோசியல் மீடியாவில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது ரிவ்யூவர்ஸ் சொல்கிறேன், சாரி ஃபேன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு பவித்ரா மட்டும்தான் இந்த சீசன் 8ல். சரிங்களா? அதனால தான் நிறைய பேர் இவங்ககிட்ட வச்சுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. அன்றைக்கி விஷால் கூட சொல்லியிருப்பார், யார்கிட்ட வேணால் வச்சுக்கோ, ஆனால் அந்த பவித்ரா கிட்ட மட்டும் வச்சுக்காத, உனக்கு தான் பிரச்சனையாடும், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து நன்றி தெரிவிக்கிறாங்க. என்னென்னா ரொம்ப பெரிய நன்றி. 3 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் உங்ககிட்ட வந்து நான் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி நான் பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறேன், உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் ஜெயிக்க முடியாது அப்படி இப்படி தான் சொல்லியிருந்தேன். ஆனால் 3 மாதம் கழிச்சு நான் வந்துட்டு இப்போ வெளியே வந்து பார்க்கும்போது நீங்கள் பண்ண சப்போர்ட் இருக்கு, அடடா அப்படி இருக்குது, செம்ம சப்போர்ட் கொடுத்தீங்க, ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப பெரிய கடமைப்பட்டவளாக இருக்கேன். ஏன் 2 நாள் ஆச்சு இந்த நன்றி தெரிவிக்கும் வீடியோ வெளியிடுறதுக்கு அப்படின்னா, நீங்கள் போட்ட எடிட்ஸு, அதுக்கப்புறம் எனக்காக நீங்கள் என்னென்னலாம் பேசியிருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கு என்னென்ன மெசேஜில் அனுப்பிச்சிருந்தீங்க, இதெல்லாம் பார்த்து கேட்டு எங்கள் வீட்டில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிப்பிடிச்சி. அதனால தான் இந்த 2 நாள் ஆகிப்போச்சு. இல்லைனா நான் முன்னாடியே வந்திருப்பேன், உங்களை வந்து சந்திச்சிருப்பேன். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோடய சந்தோஷத்தை விவரிக்கவே முடியாது. என்ன வேர்ட் சொல்லி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது, அந்த சந்தோஷத்தை மேட்ச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கேன். அதே மாதிரி உங்கள் மேலே எனக்கு வந்துட்டு ரொம்ப உண்மையாக லவ் இருக்குது, உண்மையாக இருப்பேன், உங்களுடைய லவ்வுக்கெலாம் நான் ரொம்ப உண்மையாக இருப்பேன், உங்களை நான் வந்துட்டு மகிழ்விச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே இல்லை. எங்களை மாதிரி, அதாவது இப்போ நான் சைலண்ட்டாக இருக்கேன் இல்லையா, எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்களும் வந்துட்டு ஒரு புரிஞ்சுக்கிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வந்து க்ரியேட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா. உங்களை வந்து என்ன சொல்கிறதே தெரியல. ஏன்னா எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து சைலண்ட்டாகவே பேசாமே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு வாய்ப்பு மாதிரி நீங்கள் கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது உண்மையிலே பெரிய விஷயம். என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். மற்றபடி காசு பணம் ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கப்புறம் அந்த கப்பு அதெல்லாம் தாண்டி இது மாதிரி ஒன்று நடந்துருச்சுன்னா அதுவே எனக்கு போதும். நான் உங்கள் அன்புக்கு உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே நெகிழ்ச்சியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது 2-3 நாள் கழிச்சு பவித்ரா பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பவித்ராவுக்கு வந்து ஃபேன்ஸ் எக்கச்சக்க ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ஆல்ரெடி வந்துட்டு அவங்க விஜய் டிவி ஃபேமஸ்ஸு. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் நிறைய சீரியலில் இன்னும் வருவாங்க. அவங்க அன்ஷிதா, தர்ஷிகா எல்லாருமே. ஸோ யாரெல்லாம் பவித்ரா ஜனனியை மிஸ் பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். எனக்கு அவங்களோட சிரிப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து ஓப்பனமாக பேசியிருந்தாங்கன்னா வேறு மாதிரி வந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இருந்த சப்போர்ட் அந்த மாதிரி உள்ளேயும் சரி வெளியும் சரி. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.